ஹரி ஓம். இன்னைக்கு நாம் மார்கழி வைபவத்தில் பார்க்க போகிறது ஆதிசேஷன் என்கிற சேஷநாகத்தை பற்றி. நீங்கள் ஆதிசேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு சுஜாதா அவர்கள் எழுதின வாரம் ஒரு பாசுரம் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு படிக்கிறேன். உங்கள் ஆதிசேஷன் யார்? மல்டிபர்பஸ் என்ற வார்த்தைக்கு பல்பயன் அல்லது பல்திறன் என்று தமிழில் சொல்லலாம். மகாவிஷ்ணுவுக்கு அனந்தாழ்வான் என்று சொல்லப்படும் ஆதிசேஷன் ஒரு மல்டிபர்பஸ் தொண்டர். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் ராமனுக்கு நான் எல்லாம் செய்வேன் என்று சொன்னது மட்டுமின்றி புது மனைவியை பிரிந்து கூடவே காட்டுக்கு வந்து காவல் காத்து சீதையிடம் திட்டு வாங்கி காடெல்லாம் அலைந்து தேடி சண்டை போட்டு அசுரனின் அம்பில் ஏறக்குறைய இறந்து லக்ஷ்மணன் சேவையை நாம் எளிதில் மறக்க முடியாது. லக்ஷ்மணனை ஆதிசேஷனின் அம்சம் என்று கூட சொல்லுவார்கள். இந்த சிநேகித பாம்பு திருமாலுக்கு என்னவெல்லாம் செய்கிறது? அவர் நடந்து செல்லும் பொழுது குடையாகிறது, உட்காரும்போது சிம்மாசனமாகிறது, சும்மா நின்றால் கால் செருப்பாகிறது, அவர் பார்க்கடலில் துயில் கொள்ளும்போது சொகுசாக மிதக்கும் தெப்பமாகிறது, இரவில் அதன் கண்கள் ரத்தினம் போல் ஒளிர்ந்து வெளிச்சம் காட்டுகின்றன, அதனை பட்டாடை போல் போர்த்தி கொள்ளவும் அனுமதிக்கிறது, தலையணையாகவும் கட்டிக்கொள்ளலாம். இதை பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியில் உள்ளதே இந்த வெண்பா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மணையாம், திருமார்க்கு அரவு. இதைத் தொடர்ந்து பிற்காலத்தில் கணிக்கண்ணன் போகின்றான் என்று துவங்கும் 2 தனிப்பாடல்கள் ஆழ்வார் ஆணைப்படி பெருமாள் படுத்திருந்தவர் எழுந்து வந்து நடந்து விட்டார் என்றெல்லாம் சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. உலகின் பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இம்மாதிரி ஓசைப்படாமல் எல்லா கைங்கரிகளும் செய்பவர்கள் இருப்பார்கள். அவர்களை பெரும்பாலும் மறந்து விடுகிறோம். பொதுவாக ஆதிசேஷன் என்று அவர்களை அழைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு சுஜாதா. நமக்கு பொய்கை ஆழ்வார் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் பிறந்த தலம், அந்த பொய்கை எப்படி இருக்கும், இன்றைக்கி அது எங்கே இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம சீக்கிரமே தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஹரி ஓம். ஓம் நமோ நாராயணாய.